அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாராந்திர வாட்ஸ்அப் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்ச்சி நேரலிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் வழியாக பல்வேறு சகோதர சகோதரிகளுக்கு மார்க்க ரீதியாக எழக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இதற்காக உழைக்கக்கூடிய, ஒத்துழைப்பு செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அவர்களுக்காக அனைவரும் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த நேரலை கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைகிறேன். முதலில் ஒரு கேள்வி. என்னுடைய பெயர் ஷேக் அப்துல்லா, பரமக்குடி. அதுல இருந்து கேட்கிறாங்க, என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வருகிறேன். 5 வேளை தொழுவதற்கு நேரம் இருந்தும் கூட பள்ளியில் தொழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. என்னை சுற்றி எந்த பள்ளிவாசலும் கிடையாது. நீண்ட தூரம் பயணித்துதான் பள்ளிக்கு போக வேண்டும். அப்படி இருக்கும் நிலையில் நான் என்னுடைய வீட்டிலேயே தொழலாமா? அப்படி தொழலாம் என்றால் பள்ளி வாங்கு சொல்லிதான் தொழ வேண்டுமா? ஏனென்றால் என்னுடைய தங்குமிடம் மாற்று மத நண்பர்களோடு சேர்ந்து தங்கி இருக்கிறேன். வாங்கு சொல்வதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, விளக்கம் கூறுங்கள் அண்ணே அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய சந்தேகம் என்னன்னா, 2 விஷயத்த கேட்கறாங்க மையப்படுத்தி. ஒண்ணு என்னன்னா, நான் எனக்கு தொழுவுறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா பள்ளிவாசல போய் தொழுவக்கூடிய வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. என்னை சுத்தி அக்கம் பக்கத்துல எங்கேயுமே பள்ளிவாசல் இல்லை, ரொம்ப தூரமா போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருந்தா நான் வீட்டுல தொழுதுக்கலாமா? அப்படி தொழுவுற நேரத்துல பாங்கு சொல்லிதான் தொழுவணுமா? பாங்கு சொல்லிதான் தொழுவணும் அப்படின்னா நான் முஸ்லிம்ஸ் என்னோட தங்கி இருக்கிறாங்க, சொல்றதுக்கு ஒரு மாதிரியா கூச்சமா இருக்கிறது, அவங்க எதுவும் தப்பா எடுத்துவாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி என் நிலை இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. 2 விஷயத்துக்குமே மார்க்கத்துல தீர்வு இருக்கு. இப்ப நீங்க ரொம்ப தூரமா இருக்குது, அங்க போய் என்னால தொழ முடியல, வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இருக்கும் இடத்திலே தொழுகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்த சிறப்பு அம்சங்கள் 5 விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா, பூமி முழுக்க தொழுமிடமாக இருக்கிறது. பள்ளிவாசல போய் தொழு சிறப்புக்குரியதுதான். அதுல ஒழு செஞ்சுட்டு நீங்க வீட்டுல இருந்தே போனீங்கன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படுது, உங்களுக்கு தரஜா உயர்த்தப்படுகிறது, ஜமாத்துல போய் கடந்தா 27 மடங்கு நன்மை இருக்கிறது, பள்ளியோட உள்ளங்கள் தொடர்பு இருந்தா மறுமையில அர்ஷோட நிழல் இருக்கிறது. இது எல்லாமே மார்க்கத்துல சிறப்புக்குரிய செயல்தான், மாற்று கருத்தே இல்லை. இப்ப என்ன செய்ய? இதுல பூமி முழுக்க தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்க இந்த சமுதாயத்துல, அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க சமுதாயத்துக்கு அப்படி வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு தான் 5 சிறப்புகள் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பூமி முழுக்க தொழுமிடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னும் போது, இதுக்கு முன்னாடிலாம் அப்ப அப்படிப்பட்ட ஆப்ஷன் இல்லை போல. அப்ப நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் இருக்கும் இடத்துல, ரூம்லயோ வீட்லயோ வேற எங்கனக்குள்ள நீங்க இருக்கிறீங்களோ அங்கிட்டு நீங்க தொழுதுக்கலாம். அதிலே மார்க்க ரீதியாக எந்த சங்கடமும் இல்லை. மன நிறைவோடு தொழுவுங்க. சங்கடப்பட்டு என்னடா நம்ம இப்படி தொழுவுறோமே நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் தந்திருக்க அனுமதியின் அடிப்படையில் நீங்க செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் 5 நேரம் தொழுதுக்காங்க. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? பாங்கு சொல்லி தொழணுமா அப்படின்னா பாங்கு சொல்லி தான் தொழணும், இக்காமத் சொல்லி தான் தொழணும். அதுதான் சிறப்புக்குரியது. பாங்கு கேட்டுட்டா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கேட்கற வாய்ப்பு இல்லைன்றீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருக்க சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு மலை உச்சிக்கு பயணத்துல போறார், அங்க விறகுகள் பொறுக்கிறதுக்காக போறார். அங்க போய் யாருமே இல்லாத இடத்துல பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லு தொழுவதை பார்த்து அல்லாஹ் பூரிப்படைகிறான், சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஒருவர் தனிமையில போய் தொழுகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கடமை நிறைவேற்றும் போது பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி தொழுவதுதான் மார்க்கத்துல சிறப்புக்குரியது. இப்ப பாங்கு சொல்லும் போது நான் முஸ்லிம்ஸ் இருக்காங்களே ஒரு மாதிரி எடுத்துக்கொள்வாங்களா அப்படின்னு நினைச்சா நீங்க பொறுமையா சொல்லுங்க. ரொம்ப சத்தமாக ஆவேசமாலாம் சொல்ல வேண்டாம். உங்க அளவுல கேட்கிற மாதிரி, உங்களை சுத்தி இருக்க 2 பேர் 3 பேர் கேட்கிற மாதிரி பொறுமையா நீங்க பாங்கு சொல்லிக்கங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க கேட்டாலும் கூட நீங்க அது ஒரு தாவா காலமா பயன்படுத்துங்க. என்னப்பா சொல்றீங்க, இது எதுக்கு சொல்லிதான் தொழுவணுமான்னு கேட்பாங்க. ஆமா சொல்லிதான் தொழுவணும். ஏன் சொல்றீங்க, அதோடைய அர்த்தம் என்ன, அதை உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இந்த தொழுகையினுடைய நன்மை எடுத்து சொல்லுங்க, திருக்குர்ஆனுடைய சிறப்பு எடுத்து சொல்லுங்க, இஸ்லாத்தின் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்க. அப்ப பெரும்பாலும் எந்த நான் முஸ்லிம்ஸும் ஆப்ஷன் ஒரு விமர்சிக்கலாம் மாட்டாங்க. 1-2 பேர் விஷமத்தனம் உள்ளவங்க தான் அப்படி விமர்சிப்பாங்களே தவிர பெரும்பான்மையான நான் முஸ்லிம்ஸ் எனக்கு தெரிஞ்ச நான் அது மாதிரியான ரூமுகள்ல தங்கி இருக்கும் போதெல்லாம் நமக்கு அவங்களும் சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம தொலை போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப சுத்தம் பண்ணி போட்டு பெருக்கி குறுக்கி அதுல ஒரு பாயை விரிச்சு போட்டு இப்ப தொழுவுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம தொழறோம் அப்படின்னாலே வெளியே போயிடுவாங்க.
நம்ம தொழுகிறோம் அப்படின்னாலே ரொம்ப அமைதியா பேசாம அமைதியா சைலண்டா உட்காந்துருப்பாங்க. இப்படியான நான் முஸ்லிம்ஸ்ல நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இதை நீங்கள் ஒரு கூச்சப்படுகிற செயலா எடுத்துக்கொள்ளாமல் தாவா களமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு உங்க தொழுகையின் மூலமாக, உங்களுடைய தொழுகையினுடைய பேச்சு, தொழுகையினுடைய செயல்பாடு மூலமா, உங்களுடைய பேச்சின் மூலமா, திருக்குர்ஆனை தமிழாக்கத்தை நீங்க அங்கன வச்சு படிப்பதன் மூலமா அவங்க அதை கேட்க வாய்ப்பு உண்டு, அவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் ஒரு தாவா களமாக இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை பயன்படுத்துங்க. எந்த வகையில் கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நீங்க இது மூலமா புரிஞ்சுக்க. அடுத்த ஒரு கேள்வி சகோதரி ஷர்மிளா அப்படின்றவங்க ஈரோட்டில இருந்து கேட்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். உம்ராவிற்கு சென்று இஹ்ராம் கட்டுவதற்கு 4 எல்லைகள் உண்டு. 4 எல்லை இருக்கதான் செய்யுது. ஆயிஷா பள்ளியில் சென்று இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த அளவுக்கு மார்க்க அறிஞர்களுக்கிடையே இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செயலாகத்தான் இது நிறைய பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆயிஷா பள்ளியில போய் இஹ்ராம் கட்டி உம்ரா செய்யக்கூடாது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உம்ரா போற நேரங்கள்ல அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. அந்த நேரத்துல சுசலாசம் போய் அங்க இருந்து கட்டிக்கின்னு சொன்னாங்க. ஆகையினால அது அவங்களுக்கு மட்டுமே விதிவிலக்கானது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி ஒரு விதிவிலக்கானதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு செஞ்சாங்க தான். ஆனா அதுக்கு பிறகு யாரும் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா மார்க்க ரீதியான்னு பார்த்தா அப்படி எந்த ஒரு தடையும் எங்கிட்டும் சொல்லப்பட்ட மாதிரி இல்லை. ஆகையினால நாம் அங்க போறோம். 4 எல்லைக்கு முன்பாகவே நீங்க இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு உள்ள போகிற வாய்ப்பு இருந்தா உள்ள போயிருங்க. அப்படி உள்ள போயிட்டீங்க, ஒரு உம்ரா முடிச்சிட்டீங்க, அல்லது உள்ள போகும்போது இஹ்ராம் இல்லாம போயிட்டீங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பள்ளியில போய் நீங்க அங்க இருந்து இஹ்ராம் கட்டிட்டு வந்து உம்ரா செய்யலாம்னா தாராளமாக செய்யலாம். மார்க்க ரீதியாக எந்த சங்கடமோ எந்த தடைகளோ இதற்கு நேரடியாக இல்லாத பட்சத்தில் இந்த உம்ராவை செய்யலாம். மார்க்க ரீதியாக சங்கடம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு சௌரி கேட்கிறாங்க. மதுரையில் இருந்து, எனது பெயர் பானு. கணவனின் பெற்றோர்களை பார்ப்பது கடமை. ஆனால் கணவனின் தம்பி குடும்பத்தை பார்க்க நிர்பந்தம் செய்கிறார். முடிந்த அளவு பொறுமையுடன் இருக்கலாம் என நினைத்தாலும் சில நேரங்களில் சங்கடத்திற்கு உள்ளாக்கப்படும் போது இந்த வாழ்க்கை விட்டு விலக தோணுது. இதற்கு எனக்கு தீர்வு தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பராமரிப்பு செய்யணும் அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நான் கணவனுக்கு செய்யறேன், மாமியாருக்கு செய்யறேன், மாமனாருக்கு செய்யறேன். அப்படிப்பட்ட நேரத்துல கணவனின் தம்பி குடும்பத்தை பார்க்க நிர்பந்தம் செய்கிறார், ரொம்ப கட்டாயம் பண்றாரு. ஏன்னா அவங்களுடைய மச்சனை, அதாவது அவங்க கணவனுடைய தம்பி, அவங்க என்ன செய்யறாங்க, என்னை ரொம்ப ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரு, ரொம்ப அந்த செய்யலையா இதை செய்யலான்னு ஏதோ கேட்பாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப நிர்பந்தம் செய்யறாருன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல என் வாழ்க்கையே வெறுத்து நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடலாமா, இந்த வாழ்க்கையை வேணான்னு முடிவு எடுத்துக்கலாமான்ற மாதிரி நினைக்கிற மாதிரி சூழ்நிலை வருதுன்றாங்க. அப்படிப்பட்ட முடிவுக்கு போகாதீங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னல்லாஹ மா ஸ்வாபிரீன், பொறுமையாளரும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், பொறுமையாளரோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் இருக்கிறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு ஓரளவுக்கு நல்ல புரிதலோட இருக்கிறனாலதான் மார்க்க ரீதியா நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கறீங்க. இவ்வளவு பொறுமையை மேற்கொண்ட நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையை மேற்கொள்ளுங்க. அவரு உங்களை நிர்பந்தத்துக்குலாம் எந்த கட்டாயம் கிடையாது. அவருடைய தம்பிக்கெல்லாம் நீங்க பணிவிடை செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு பெரிய கட்டாயம் கிடையாது. ஆனா இதை செய்ய அதை செய்ய அப்படின்ற சொல்லி நம்மளை ரொம்ப நிர்பந்திக்கிறாரு அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க தெளிவுபடுத்துங்க. அவங்க தம்பிக்கான குடும்பம்னு ஒண்ணு இருக்கும், கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலேன்னு தெரியல. அப்படி குடும்பம் இருக்கும் பட்சத்துல அவரை அவங்களுடைய வீடுகள்ல போய் சொல்லி அவங்க வேலை வாங்கிக்கலாம். அது வீட்டுல இருக்கிறாருன்னு சொன்னா கூட மைனின்ற அடிப்படையில ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு வேலையை செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த அளவுக்கு வேற யார் மூலியமா அவருக்கு அறிவுரை சொல்லுகிற வாய்ப்பு இருந்துன்னு சொன்னா அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. வயசுல அவங்கள விட சின்னவங்களா இருக்கலாம் அல்லது பெரியவங்களா இருக்கலாம். வாய்ப்பு இருந்த பட்சத்துல நேரடியா அவங்களுக்கு நீங்க தாவா செஞ்சு பாருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா வேற யார் மூலியமாக இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்றாப்புல, ரொம்ப நிர்பந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தாவா செய்யக்கூடிய அறிவுரை சொல்லுகிற வாய்ப்பு ஏற்படுத்துங்க. எதுவுமே முடியல அப்படின்னா கணவன் வச்சு பேசுங்க. கணவன் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கதானே செய்வாரு. கணவனை சொல்லி அவர் சரிப்படுத்துறதுக்கு திருத்ததுக்கான மாற்று ஏற்பாடு இருக்கான்னு பாருங்க. இல்ல எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல அருகாமல் இருக்கிற ஒரு ஜமாத்துல கொண்டு போய் உங்களுடைய செய்தியை சொல்ல வாய்ப்பு இருந்தா, வெளியே போறதுக்கு விரும்ப மாட்டீங்க பெரும்பாலும், அப்படியான வாய்ப்பு இருந்தால் பெரியவங்க இருக்கிறாங்க, ஜமாத்த இருக்காங்க, அதை சொல்லி அவர் வழியா எந்த சங்கடம் இல்லாத குடும்பம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா கணவன்கிட்டையும் மாமனார் மாமியார்ட்ட பிரச்சனை இல்லை,
கணவனுடைய தம்பி கிட்ட தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கணவன்கிட்ட சொல்லி முயற்சி பண்ணி பாருங்க. வாய்ப்பு இல்லாத பட்சத்துல பெரியவர்கள்ட்ட சொல்லி அந்த பிரச்சனை நீங்க சரி செய்ய தான் பார்க்கணுமே தவிர, இந்த ஒரு சின்ன சங்கடத்துக்காக வேண்டி வாழ்க்கை விட்டு வெறுத்து ஓடுறோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஒரு குற்றமாகி போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குடும்ப வாழ்க்கையை பிரிக்கிற அளவுக்கு உள்ள செய்திகள் அல்ல. அதுல ஏதாவது சங்கடம் இருக்கும் பட்சத்துல பேசி தீர்த்து கொள்கிற வாய்ப்பை உண்டாக்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களுடைய பொறுமைக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். இதற்கான பிரச்சனைக்கான தீர்வையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படின்றத நாங்க துவா செய்யறோம். அடுத்து ஒரு சகோதரி கேட்கிறாங்க, காரைக்கால்ல இருந்து முகமது ஹாஜா அப்படின்றவங்க கேட்கிறாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். மனைவி அனுமதி கொடுத்தால் போகலாம் என்றும் சொல்லுகிறார்கள். விளக்கம் தரவும். குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலான்றாங்க, போகக்கூடாதுன்றாங்க. மனைவி அனுமதி கொடுத்தா போலான்ற மாதிரி சொல்றாங்களே, எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கறாங்க. இது நிறைய ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியா தான் இது சமூகத்துல இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சில பேர் இத்தனை நாளைக்கு மேல போய் இருக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு நிறைய விளக்கங்களை சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னா தாராளமா வேலைக்கு போகலாம், தப்பு கிடையாது. முடிந்த அளவிற்கு குடும்பத்தோட போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கல்யாணம் நம்ம ஏன் செய்யறோம்? கணவன் மனைவியா வாழ்வதற்கு, பிள்ளைகள் பெற்ற பிறகு அவங்கள்ட்ட பாசங்களை, அன்பை பகிர்வதற்கு, அந்த பிள்ளைகளை ஒரு ஒழுக்கமான மார்க் அடிப்படையில் வளர்க்கறதுக்கு எல்லாமே நமக்கு பொறுப்பு இருக்கு. வெறும் காசு மட்டும் நோக்கம்னு நம்ம வாழக்கூடாது. இதுல நிறைய தவறு நடக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? எத்தனையோ பெற்றோர்கள் கல்யாணம் ஆகிட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க தகப்பா ஒரு விசிட்ல 2 விசிட்ல ஊருக்கு வரும்போது குழந்தை உண்டாயிருக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு தொடர்பு இருக்காது. ஒரு அத்தான்ற வார்த்தை கொள்றதுக்கு, சலான் சொல்றதுக்கு ஒரு போன்ல 2 வார்த்தை 3 வார்த்தை பேசுவாங்களே தவிர, அதை தவிர்த்து அவங்களுக்கு இடையே, அத்தாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே ஒரு பெரிய பாசமோ, கணவன் மனைவிக்கிடையே ஒரு பாச நேசமோ எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு விரக்தியான வாழ்க்கை தான் பெரும்பாலான வாழ்க்கைகள் இருக்கிறது. அப்ப எதுக்கு நம்ம கல்யாணம் பண்றோம்? நம்ம கல்யாணம் பண்ண பிறகு ஆசபாசமா மனைவியோட, கணவனோட, பிள்ளைகளோட, குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுகிற வாழ்க்கை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு காசுக்காக வேண்டியே போய் அங்கே முழுமையா உட்காந்து 50 வருஷம் 40 வருஷம் 60 வருஷம் எல்லாம் வாழ்ந்துட்டு வரவங்களா இருக்காங்க. அப்படியே வந்து என் கண் கூட பார்த்தேன். பல வருஷம் 4 பிள்ளை விசிட்ல வரும்பொழுதுதான் ஒரு குழந்தை உண்டாகும். அது குழந்தை பெப்பாங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுவாரு. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல அங்கேயே இருந்து கடைசியில் நோய் நொடியோட ஊருக்கு வந்து, சுகரோட, கிட்னி ஃபெயிலியரோட, ஹார்ட் பிரச்சனையோட எல்லாம் ஊருக்கு வந்து ஒரே ஒரு மாசம் தான் ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுல மௌத்தா போயிட்டாங்க. இப்படியான வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த பிள்ளைக்கும் அந்த மனைவிக்கும் எவ்வளவு ஆசை பாசங்க, எவ்வளவு எதிர்பார்த்து இருந்திருக்கும். அல்லாவுடைய நாட்டை மௌத்தாயிட்டான்னு வைங்க. ஆனால் இந்த 40 ஆண்டு காலம் வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே அப்படியாவது சேர்த்துக்கிட்டு வச்சுக்கான்னு பார்த்தா பெரும் கடன்லயும் இருக்கிறாங்க. பெரிய கஷ்டத்துல, கடன் நிறைய வாங்கி அவங்கள்ட்ட காசு பத்தலன்னு சொல்லி இங்கெல்லாம் கடன் வாங்கி இந்த கடனை அடைக்க முடியாம, பொருளாதாரமும் சிக்கலை தீர்க்க முடியாம, வாழ்க்கையில நிம்மதி இல்லாம எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறாங்க தெரியுங்களா? அதனால மேக்சிமம் நீங்க அப்படி போறீங்க, வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறீங்கன்றா, வாய்ப்பு இருந்தால் மனைவி அழைச்சிட்டு போய் கூட வச்சுக்கோங்க. இல்ல காசுதான் நோக்கம் அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. லோக்கல்லையே கொஞ்சம் தூர தொலைவில் ஏதாவது வேலை இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அதையெல்லாம் முயற்சி பண்ணிட்டு, உலகத்துல பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறா, ஊருக்கு போடா, வெளிநாட்டுக்கு போனாதான் நமக்கு நல்லது, நம்ம ஊர்க்காரன் எல்லாம் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலாச்சாரத்தை மாத்தி காட்டுங்க. வெளிநாட்டுக்கு போய் படிச்சு நல்ல நிலையில போய் இருங்க. ஒரு பதவியில, அந்தஸ்துல நல்ல சம்பாதிக்கிறதுக்கா போங்க. இங்க உள்ள வேலையே செய்யறதுக்கு அங்கிட்டு போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு பதவி அந்தஸ்துல, உயர்வான இடத்துல, நல்ல சம்பாரத்துல இருக்கு அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்கு, அங்க போனா வேலை செஞ்சா இன்னும் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூடும், அந்த சர்டிபிகேட் கொடுத்தா இன்னும் சம்பளம் இங்க கூடும் அப்படின்னா அது மாதிரி காரணத்துக்கு போங்க. போற நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு மனைவி அழைச்சிட்டு போய் குடும்பத்தோட இருக்க வாய்ப்பு இருக்கா பாருங்க. அப்படி வாய்ப்பு இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒரு வருஷமோ 2 வருஷமோ அங்க இருந்துட்டு அதனால பிறகு இந்த ஊர்ல வந்து மனைவி மக்களோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கிறதுனால சில பேர் வெளிநாட்டுல போய் இருக்கிறாங்க. இங்க இருந்து தன்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க தப்பான வழிகளுக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பாய் போகுது. நான் சொல்றேன், நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் சமூகத்துல எத்தனை பாக்குறோம். அவங்களுடைய பசி, உடல் பசி இருக்குது. எப்படி வயிற்று பசி, அது மாதிரி உடல் பசி இருக்குது. நம்ம மாட்ட காசுன்னு போய் இருந்துட்டனால அவங்க என்ன செய்யறாங்க, தவறான வழிகளுக்கு போறதுக்கும், வர்றவன்லாம் அந்த மாதிரி தவறா பயன்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு. நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் கொடுமை, வன்கொடுமை, கொள்ளை எல்லாம் இது தொடர்பாகத்தான் போய் நிக்குது. அப்ப அந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நம்மளும் வலியுறுத்தக்கூடாத அளவுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்து நம்ம குடும்பத்தோட வாழ்வதற்கு நீங்க துவா செய்யுங்க. அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு செய்வான். வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாமா அப்படின்னா தாராளமா நீங்க செய்யலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சகோதரி கேட்கறாங்க, சென்னையில இருந்து ஜனுல் மர்லியா, அவங்க பேர் வந்து ஜனுல் மர்லியா அப்படின்றவங்க கேட்கறாங்க, சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டு மரணித்து விட்டால், மன்னித்து விட்டாலும் போட்டிருக்காங்க, மரணித்து விட்டால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டு மரணித்து விட்டால் வாரிசுதாரர்கள்
பயன்படுத்துகிறார்கள். சொத்துக்களை விற்று சென்றவர்களுக்கு இதனால் நன்மை கிடைக்குமா? நன்மைகள் கிடைக்கும்னா என்ன செய்ய வேண்டும்? விரிவான விளக்கம் தரவும். அதாவது வாரிசுதாரங்க, நம்ம அத்தாவோ நம்முடைய நன்னாவோ யாரோ சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னா உங்களை வாரிசு எடுத்து பயன்படுத்துறாங்க. அப்படி வாரிசு எடுத்து பயன்படுத்தினா நமக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்கறாங்க. தாராளமா கிடைக்கும். உங்களுடைய சொத்தை தானே அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த சொத்தின் மூலியமா அவங்க நன்மை அடைஞ்சு அந்த நன்மையை அவங்க பயன்படுத்தி அவங்க படிப்புக்கு செலவு பண்ணி அவங்களுடைய குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு செலவு பண்ணி இப்போ தான தர்மங்களை கொடுத்து பள்ளிவாசல் கொடுத்து எல்லா வகையிலும் அவங்க அதை பயன்படுத்துறாங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு செய்த அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவங்க செய்கிற நற்காரியங்கள் எல்லாமே உங்களுக்கும் நன்மை உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நன்மைக்காக யார் வழிகாட்டுகிறாரோ அதனுடைய பங்கும் அவர்களுக்கு உண்டு, தீமைக்காக யார் வழிகாட்டுகிறார்களோ அதனுடைய பங்கும் அவருக்கு உண்டு அப்படின்னாங்க. உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்க சொத்து பத்துக்களை அவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதற்கான நன்மை உங்களுக்கு நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மறுமையில கிடைக்கும். அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நன்மை கிடைக்கும்னா என்ன செய்ய வேண்டும்? நன்மை கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க எந்த வகையில பயன்படுத்தா நன்மை தானே. இப்ப நம்மள்ட்ட பொருளாதாரம் இருக்கு, என் பொருளாதாரத்தை என் மனைவி எடுத்து செலவு பண்றாங்க, மனைவிக்கு செய்யறது கூட ஒரு தர்மம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு கவலை உணவு ஊட்டுவதும் தர்மம்னு சொன்னாங்க. என் பொருளாதாரத்தை எடுத்து அவங்க தர்மம் செஞ்சாங்கன்னா அதோடைய நன்மை அவங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு இல்ல. அப்ப அந்த வகையில அந்த பொருளாதாரத்தை எடுத்து அவங்க நிறைய தர்மம் செய்யலாம். உயிரோட வாழ்ற காலங்கள்ல நிறைய நற்பணிகளுக்காக நல்ல காரியங்களுக்காக நாம பொருளாதாரத்தை தர்மம் செய்யலாம், தப்பு கிடையாது. அடுத்து அவங்களும் இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறாங்களா, யாசிப்பவர்களுக்கு கண்டிப்பாக நாம் தர்மம் செய்யணுமா? அவங்களுக்கு கேள்வி என்னன்னா, யாசிப்பவர்களுக்கு தர்மத்தை கண்டிப்பாக நான் செய்து ஆகணுமான்னு கேட்கிறாங்க. செய்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. யாசிப்பாராங்க அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு நீங்க தர்மம் செய்யலாம். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லும்போது எப்படி சொல்றான்னா, ஃபஅம்ம சாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவரையும் நீங்கள் விரட்டாதீர்கள். அனாதைகளை விரட்டாதீங்க, யாசிப்பவர்களையும் விரட்டாதீங்க அப்படின்னு திருக்குறான்ல சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்ப யாசகன் ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்கறாங்க, நம்மளால முடிஞ்சது கொடுப்போம். ஒட்டகத்துல இருந்து உங்கள்ட்ட யாசகத்தை கேட்டா கூட நீங்க கொடுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அவர் ஒட்டகத்துல வந்திருக்காரு, அந்த காலத்துல ஒட்டகம் வச்சு வந்தாங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் அர்த்தம். அதுல கையேந்திட்டாரு உங்ககிட்ட, கையேந்துறாரு அப்படின்னா அவருடைய கை தாழ்ந்துருச்சு, நம்ம கை கொடுக்குறனால நம்ம கை உயர்ந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். அவங்களை விரட்டாதீங்க. அதாவது இல்லைன்னா கூட அவங்கள நீங்க பண்பா சொல்லி அனுப்புங்க. ஏன்னா மறுமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சில பேரை விசாரிக்கும் போது நான் பசியோட உங்ககிட்ட நான் சாப்பாடு கேட்டனே, எனக்கு நீ சாப்பாடே தரலையே அப்படின்னு சில பேர் அல்லாஹ் விசாரித்து தண்டனை கொடுப்பான். சில பேர்ட்ட கேட்பான், நான் குளூர நடுங்கிட்டு உங்கள்கிட்ட போர்வை கேட்டனே, நீ போர்வே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விரட்டிட்டியே அப்படின்னு நல்லா கேட்பான். அப்ப அடியான்னு கேட்பானா, யா அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நீ தான் ரிஸ்க் அளிக்கிறவன், நீ தானே எல்லாருக்கும் ஆடை வழங்குறவன், நீ என்கிட்ட கேட்டியா அப்படின்னா, அன்னைக்கு ஒரு ஏழை உங்ககிட்ட சாப்பாடு கேட்டானே பசின்னு சொல்லி, அன்னைக்கு ஒரு ஏழை உங்ககிட்ட குளூர்ல பௌர்வன் கேட்டானே, அதையெல்லாம் நீ கொடுக்காம நீ விரட்டினியா இல்லையா? அதைதான் எனக்கு கொடுக்காத நான் எடுத்துக்கிட்டேன். ஏழைக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் தனக்கு கொடுத்ததா எடுத்துக்கிறான். ஏழைக்கு கொடுக்காததை கூட, விரட்டினது கூட, யாசகம் கேட்டு உங்களை விரட்டினதை கூட தனக்கு கொடுக்காத அல்லாஹ் எடுத்துக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாசகம் கேட்டால் உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் கொடுங்க, கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. ஒருவேளை நீங்க அவங்களை பாக்குறீங்க, சில பேர் என்ன செய்வாங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க. யாசகம் கேட்ட வருவாங்க, ஆனா அவங்க பின்னாடி பார்த்தா பேக்ரவுண்ட் நிறைய இருக்கும், சொத்து பத்து நகை செட்லாம் வச்சிருக்கோம். வெறும் பிச்சை எடுத்து சொத்துக்களை சேர்க்கறதே சில வேலைகளா இருக்கும். அல்லது பிச்சை எடுத்து தப்பான வழிக்கு பயன்படுத்துவான். அவன் என்ன செய்வான், போதைக்கு போவான், பிச்சை எடுத்து தண்ணி அடிக்க போவான், கஞ்சா குடிப்பான், ஹான்ஸ் போடுவான், சிகரெட் குடிப்பான். இப்படி தப்பான விஷயத்துக்கு நம்ம உதவி செஞ்சிடக்கூடாது. இது உங்களுக்கு வெளிப்படையா தெரியுதா? அந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்காதீங்க. தரமாட்டேன்னு சொல்லி மறுத்துருங்க. தப்பான விஷயத்துக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க அவங்கள தடுத்துடலாம். மார்க்க நமக்கு தடுத்துருக்கு, அந்த உதவி செய்ய தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரியல, ஒருத்தர் கையேந்தி வராங்கன்னா பொருளாதாரம் இருந்தால் கொடுத்து 5, 10, 50, 100 என்ன சக்திக்கோ என்ன தேவை கொடுத்து அனுப்புங்க. இல்ல அப்படின்னா என்கிட்ட காசு இல்லைன்னு பணிவா சொல்லி அனுப்பிடுங்க. உங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா பணிவான முறையில அவங்களை விரட்டி அவங்களை கஷ்டப்படுத்தி மன நொடிஞ்சு அனுப்பிடாம உண்மையிலே தேவை உள்ளவங்களா இருக்கலாம். ஆனா நமக்கு தெரியாது, சந்தேகத்தை அனுப்பி நம்ம தவிர்த்திருப்போம். அதனால அதை கூட பண்பாக சொல்லி அனுப்புகிற பழக்கம் இருக்கணும் அப்படின்றத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரியுது. கடுமையா ரசூல்லாட்ட ஒருத்தர் வராரு, அல்லாஹ்வின் தூதரை சந்திச்சு, ஒரு கிராமவாசி ரசூல்லா தோல்ல போட்டிருந்த அந்த துண்டை பிடிச்சி இறுக்கி முறுக்கி, யா முஹம்மது ஜகாத்துல இருந்து காசு கொடு. யார்கிட்ட யாசம் கேட்க போனா எப்படி கேட்போம்? ஒருத்தர் யாசிக்கிறாரு, தேவை இருக்குன்னு கேட்டா, ஐயா பாத்தி ஏதாவது உதவி செய்யுங்க, ஐயா மா பாத்தி ஏதாவது கொடுங்கம்மா, இப்படிதான் நம்ம யாசம் கேட்போம். ஆனா ரசூல்லாவை பார்த்து எப்படி கேட்டாங்க, கழுத்துல உள்ள துண்டை பிடிச்சி இறுக்கி முறுக்கி போட்டு கேட்டாங்க. அதனால அவங்களுடைய தோல்லாம் செவந்து போச்சு, சோழெல்லாம் அப்படி தேஞ்சு உராய்ஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. சகாபாக்கள் கோவப்பட்டு வராங்க. ரசூல்லா எல்லாத்தையும் அமைதியா இருக்கு சொல்லிட்டு அவர் என்ன கேட்கிறார், அந்த ஒட்டகத்தை எடுத்து கொடுங்கப்பா, அவருடைய தேவையை எடுத்து கொடுங்க, அவருக்கு என்ன ஜகாத்து பொருளாதார தேவையோ அவர் எடுத்து கொடுங்கன்னாங்க.
அப்ப எப்படி ரசூல்லா பணிவாக இருந்திருக்காங்க பாருங்க. கடும் கோபத்தோட வந்து அனுப்புனை கூட பணிவாக ரசூல்லா அனுப்புனதை பார்க்கிறோம். இன்னக்கல அலா ஹுலிகின் அலீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீன்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றானே, இதெல்லாம் ஒரு அடையாளம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பண்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்கிற வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, ரியாதுல இருந்து முகமது அலி அப்படின்றவங்க, தொழும்போது அத்தகையாத்து இருப்பில் அல்லது சஜிதாவை நாம் துவா கேட்பது பரலான தொழுகையில் தான் துவா கேட்க வேண்டுமா, இமாம் ஜமாத்தோடு தொடர்ந்து தொழும்போது கேட்கலாமா, அல்லது சுன்னத்தான தொழுகையில் கேட்கலாமா, இதில் சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஜிதாவிலே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அதிகரிங்கள், ஏனென்றால் சஜிதாவிலே கேட்கப்படுகிற துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நீங்கள் சஜிதாவில் இருக்கும் பொழுது அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் சிறப்புக்குரியதுதான். இப்ப இந்த துவாவை நம்ம எப்படி கேட்கறது? ஃபர்லான தொழுகையில கேட்கலாமா, இமாம் ஜமாத்தில் இருக்கும்போது கேட்கலாமா, அல்லது சுன்னத் தொழுகையில கேட்கலாமா, எதுல சிறப்புக்குரியதுன்னு கேட்கறாங்க. இதை ரசூலுல்லாஹ் எதையுமே பிரிச்சுலாம் சொல்லல. சஜிதாவில கேளுனாங்க, நீங்க தனியா கடமையான தொழுகிறீங்களா அந்த சஜிதால கேளுங்க. ஜமாத்துடைய தொழுகைக்கு தொழும்போது ரொம்ப நேரம் டைம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு சுபான ரபில் ஆலா சுபான் ரபில் ஆலான்னு சொல்றதுதான் வாய்ப்பு இருக்கும். அல்லது கூடுதலா சுபுன் குத்துசும் ரப்புலில் மலாயிகத்தி வர்ரூஹ்ன்ற அந்த துவா ஒதுக்கு ஆரம்பம் இருக்கான்னு பாருங்க. இல்ல இமாம் கொஞ்சம் சஜிதாவை நீட்டா தான் செய்யறாரு அப்படின்னா வாய்ப்பு கிடைத்தால் நீங்க அதுலயும் துவா செஞ்சுக்கலாம். இது சிறப்பு, இது சிறப்புக்குரியது அப்படிலாம் கிடையாது. சஜிதா சிறப்பு. அது சுன்னத் தொழுகையா இருக்கட்டும், கடமையான தொழுகையா இருக்கட்டும், நஃபிலான தொழுகையா இருக்கட்டும், எந்த தொழுகையா இருந்தாலும் சஜிதாவின் பொழுது அல்லாஹோடு நெருக்கமா இருக்கிறோம் அப்படின்னு தான் செய்தி இருக்கே தவிர இது கடமையில தான் கேட்கணும், சுன்னத் தொழுகையில் தான் கேட்கணும் அப்படின்ற எந்த பிரித்து சொல்லுகிற சட்டம் இல்லை. ஆகையினால எந்த தொழுகையெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த தொழுகையில் நீங்கள் தாராளமாக சஜிதாவை துவா செய்யலாம். சஜிதாவுடைய துவாவுக்கு அல்லாஹ்விடத்துல வலிமை உண்டு அப்படின்னு புரிஞ்சுங்க. அடுத்து ஒரு சகோதரர் திருநெல்வேலியிலிருந்து கேட்கிறாங்க, யூனுஸ் அப்படின்றவங்க கேட்கிறாங்க, நம்மளது ஆடையை கரண்டைக்கால் மேல் கை வரை அணியலாமா அல்லது கடைசி வரை அணியலாமா, இது தொடர்பாக ஏதும் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அவங்க என்ன இது கேட்க வராங்க, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பெருமைக்காக வேண்டி கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணுகிறார்களோ நாளை மறுமையில் அவங்க அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான் அப்படின்ற செய்தி ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கிறது. அப்ப அதை வச்சு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, கரண்டை காலுக்கு கீழே நம்ம ஆடை போட்டா நாளைக்கு அல்லாஹ் இடத்துல குற்றம் ஆகுமா, கரண்டைக்கு மேலதான் நம்ம வந்து ஆடை போடணுமா, இது தொடர்பான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுல ஒரே ஒரு புரிதலை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா போதும். ரசூலுல்லாஹ் கரண்டை காலுக்கு மேல வந்து கீழே பெருமைக்காக அணிவுறவங்கள அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் வந்து அழகை விரும்புகிறேன், நான் அழக ஆடை போடுறது தப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகிறான், அதனால ஆடை அழகா போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. செருப்பு நல்லா நான் போடுறேன் அதுல எதுவும் தப்பு இருக்கான்னு கேட்கிறேன், அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வந்து ஆடை அலங்காரத்தோட பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறத அழகாக இருக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆகையினால நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வருகிற வாசகம் என்னன்னா, பெருமைக்காக வேண்டி யார் கரண்டை காலு கீழே அணிகிறாங்களோ அப்படின்னு உடனே அபூபக்கர் சித்திகளை நம்ம வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் அந்த மாதிரி ஆடை அணியும் போது எனக்கு இறங்கிடுது, நான் இடுப்புல கட்டும் போது அந்த ஆடை வேலை இறங்கி கீழே வந்துருது, அப்ப எனக்கு கரண்டை கால் கீழே போற மாதிரியான நிலை இருக்கும் போல. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பெருமைக்காக போற ஆள் இல்லைங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு அவங்கள பத்தி விளங்கி இருந்தா, ஒரு உள்ளத்தோடு ஒரு இணைப்பு இருந்திருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்களாம் பெருமைக்காக போற ஆள் இல்லைங்க அப்படின்ட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பெருமைக்காக உங்க உள்ளத்துல அந்த மாதிரி 4 பேர் போடுறாங்க, நம்மளும் அப்படி போடலன்னா நம்மள அசிங்கமா நினைப்பாங்க, முக்கா பெண்டு போட்டிருக்கான்னு பேசுவாங்க அப்படின்னு பிறருக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டியோ நீங்கள் அணிந்தால் அது தப்பு. அது இல்லாம ஆடை அழகா போடுறீங்க, அது ஒரு நூல் கீழே இறங்கிடுது அப்படின்னா தப்பு கிடையாது. இல்லப்பா நம்ம ஈமான பாதுகாத்துறதுக்காக வேண்டி நான் கரணைக்கு மேலேயே போட்டுக்கிறேன்ப்பா, அல்லாஹ்விட்ட குற்றவாளி ஆக மாட்டேன், எனக்கு பெருமை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஈமானை பாதுகாப்புல சிறந்த நிலைதான் அது. நீங்க அந்த நிலையிலே இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதிலே இருங்க. இல்ல இது வந்து அது போடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஆபீஸ்ல இப்படி சொல்றாங்க, இப்படி போட்டுட்டு போனா நல்லதுதான்
ஆனா பெருமைலாம் இல்ல, நான் பிறருக்காகவோ பெருமைக்காகலாம் போடல அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. ஆகையினால் உள்ளம் சார்ந்த செயல்களாக இருந்தால் நாம அதுக்கு விமர்சிக்க முடியாது. நீங்களும் அல்லாஹ்வுக்கும் தான் அந்த செய்தி தெரியுன்ற அடிப்படையில தாராளமா நீங்க என்ன செய்யலாம், கரணைக்கால கீழே போட்டுக்கலாம். நம்முடைய ஈமானை பாதுகாக்க, பெருமை வராம இருப்பதற்கு முடிந்த அளவுக்கு கரணைக்கு மேல போறது சிறப்புக்குரியது அப்படின்னு புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொரு சகோதரர் கேட்கிறாங்க, மேலப்பாளையத்திலிருந்து, திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் கேட்கிறாங்க, என் பெயர் இப்ராஹிம், என்னுடைய குழந்தைக்கு இஸ்ஹாக் தல்ஹா என்ற பெயர் சூட்டலாமா? ஏனென்றால் 2 பெயராக இருக்கிறது, இப்படி பெயர் வைக்க வேண்டாம் என்று சில பேர் கூறுகிறார்கள், இதற்கு எனக்கு விளக்கம் வேண்டும் கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, 2 பேர் வச்சா ஏதாவது ஒரு பேர் தான் நிலைக்கும். இஸ்ஹாக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, தல்ஹான்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்ப இஸ்ஹாக்குன்னு ஒரு இடத்துல கூப்பிடுற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல தல்ஹான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல ஒரு பேரு, வீட்டுல ஒரு பேரு, சொந்தத்துல ஒரு பேரு, இப்படின்னு பல வேறையா பிரிஞ்சு போயிருக்கும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எழுப்பும் போது இன்னாருடைய மகன் அத்தாவுடைய பேரை சொல்லி இன்னார் மகனை சொல்லுவான். இப்ப அல்லாவுக்கு நமக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹ் கூப்பிடுவோம், அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 பேரா வைக்கும் போது 2 பேர்ல ஒரு பேர் தான் நிலைக்க போகுது. வீட்லயும் கூட எல்லாரும் பெருவாள் இசாக்கு தல்ஹான்னு கூப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு கூப்பிட்டாலும் பல பேர் அதை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதன் அடிப்படையில சொல்லியிருப்பாங்களே தவிர மார்க் அடிப்படையில் குற்றமா அப்படின்னா குற்றம்லாம் இல்லை. தாராளமா 2 பேர் வைக்கலாம். ஆனா ஒரு பேர் வச்சா எல்லா இடத்துலயும் அந்த பேரு நிலைக்கும், எல்லா இடத்துலயும் எழுத்துல பேச்சுல எல்லா இடத்துலயும் ஈஸியா கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கிட்டு ஒரு பேர் அங்கிட்டு ஒரு பேர் கன்ஃபியூஸ் இல்லாம குழப்பம் இல்லாம இருக்குன்றதுக்காக வேண்டி சொல்லாம தவிர மார்க் ரீதியா எந்த குற்றமும் ஆக போறது இல்லை. அர்த்தமுள்ள பேரை, இஸ்லாம் அனுமதித்த பேரை, ஷிர்க் இல்லாத பேரை நம்ம வச்சோம்னு சொன்னா அதுல மார்க்கத்துல எந்த சங்கடமும் கிடையாது. ஆகையினால் நீங்க வைக்கலாம், வைக்கிறத பொறுத்தளவுக்கு தப்பெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேரா வைக்கிறது மக்களுடைய புழக்கத்துக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, என்னுடைய கேள்வி உங்களுடைய இந்த பதிவு இருந்துதான், நீங்கள் கூறுவதில் முஸ்லிம்கள் மாறுபட்ட கொள்கை உடையவர்கள், பிராணிகளை பிஸ்மில்லா சொல்லி அறுத்தால் அதை சாப்பிடலாம், அன்று இருந்த மக்கத்து காபீர்கள் அல்லாஹ் என்று கூறி இருந்தும் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் இன்று சிலையை வணங்கக்கூடிய காபீர்கள் கூட பிஸ்மில்லா சொல்லி அறுத்தால் அதை உண்ணலாமா? அவ ஏற்கனவே அல்தாஃபி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது பிஸ்மில்லா சொல்லி முஸ்லிம்களை அறுத்திருந்தால் அவங்க ஷிர்க் வைக்கக்கூடியவங்களா இருந்தா கூட மக்கத்து காபீர்கள் ஷிர்க் வைக்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததை அல்லாஹ்வின் பேரு சொல்லி அறுக்கப்பட்டதை நீங்க தின்றதுக்கு என்ன ஆச்சு, என்ன சாப்பிடுறது உங்களுக்கு என்ன தடையா இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். ஆகையினால அவங்க ஷிர்க் வைக்கக்கூடியவங்களா இருந்தா கூட பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்கன்னா சாப்பிடலான்றது அல்லாஹ் அன்னைக்கு உள்ள கட்டளையா இருக்குது. அதை நாமும் ஏற்றுக்கொண்டு நாமும் அந்த வகையில சாப்பிடலாம். ஷிர்க் வைக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி, தாய் கட்டியிருக்காங்கன்றதுக்காக வேண்டி அதை சாப்பிட மாட்டேன்ற நிலைப்பாட்டுக்கு போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல அவங்க பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டாங்கன்னா சாப்பிட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில வச்சு என்ன கேட்கறாங்கன்னா, இன்னைக்குள்ள சிலை வணங்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா கூட நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவங்க ஷிர்க் வைத்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு தான் எல்லா ஆற்றும் இருக்கு என்பதையும் நம்பினாங்க. என்ன நம்பினாங்க? அப்படி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியே அவங்ககிட்ட நீங்க போய் கேளுங்க, வானங்களையும் பூமியும் படைத்தது யாருன்னு கேளுங்க, அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. வானத்திலிருந்து மழையை பெய்ய வைக்கிறது யாருன்னு கேளுங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க. பூமியிலிருந்து புற்பூண்டுகளை விளை வைக்கிறது யாருன்னு கேளுங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க. இப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான் திருக்குர்ஆன்ல, இதை பற்றியான ஆற்றல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உள்ளது என்பதை நம்பினாங்க. ஆனா அவங்களுடைய நம்பிக்கையில் என்ன கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா, லாத்து உஸா மனாத்து போன்ற சிற்பங்களின் வழியாக அவங்க நினைச்சது என்னன்னா, அவங்களுடைய நல்லடியார்கள் மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இதன் வழியாக அல்லாஹ்விடத்துல போய் நம்ம துவா செய்யதான் அல்லாஹ் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பான் என்று நம்பிக்கையில் அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, சில மேலே நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ஷிர்க்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு உள்ளவங்க காஃபிர்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுக்கு தான் ஆற்றல் இருக்கு நம்புறாங்களான்னா அப்படி சொல்ல முடியாது. அவங்க மலைக்கு ஒரு பகவான், வர்ண பகவான் வச்சிருக்கிறாங்க, வானர பகவான் ஒன்று வச்சிருக்கிறாங்க, அந்த பகவான் இந்த பகவான் வச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கு மலைக்கு ஒரு ஆளு, தண்ணிக்கு ஒரு ஆளு, சூரியனுக்கு வெளிச்சத்துக்கு ஒரு ஆளு, நெருப்புக்கு ஒரு ஆளு, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சு நம்பக்கூடியவங்கள பார்க்குறோம். சிவன் ஒரு நம்பிக்கை, பெருமாள்னு ஒரு நம்பிக்கை, இப்படின்னு வைஷ்ணவர்கள் சிவனை வழிபடக்கூடியவங்க, இப்படி நிறைய நம்பிக்கைகள், சிலைகளை பற்றியான நம்பிக்கைலாம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப இன்னைக்கு உள்ள நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குன்னு நம்பிக்கிட்டு எல்லாம் இணை கற்பிக்கல. அவங்க அந்த சப்ஜெக்ட்லயே போகாமலே பெருமாள் இருக்காங்க.
இவங்க வழியா தான் எனக்கு இது கிடைக்குது, மழை கிடைக்குது, இவங்க வழியா தான் எனக்கு வந்து வானம் பூமி படைக்கப்பட்டுச்சு, இவங்க வழியா தான் பயிர்கள் கிடைக்குதுன்னா நம்புறவங்க இருக்காங்க. ஆகையினால இந்த நம்பிக்கையும் அன்னைக்குள்ளவங்க நம்பிக்கையும் நீங்க ஒத்து போகவே போகாது. ஒண்ணு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையினால இன்னைக்குள்ள காஃபிர்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தா அதை நம்ம சாப்பிடவே கூடாது. அது வந்து ஹராமானதுதான். ஓகேவா? அந்த வகையில அந்த முடிவுக்கு நீங்க நோக்கி போக வேண்டாம். இன்னைக்குள்ள காஃபிர்களுடைய நம்பிக்கையும் அன்னைக்குள்ள காஃபிர்களுடைய நம்பிக்கையும் அல்லாஹ் திருக்குறான் நமக்கு தெளிவுபடுத்துற காரணத்தினால அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, நாகப்பட்டினம் ஊர்ல இருந்து நைனா முகமது அப்படின்றவங்க கேட்கிறாங்க, பிறந்த குழந்தைக்கு முதலில் மொட்டை எடுத்து விட்டு அந்த முடியை அளந்து எவ்வளவு கிராம் இருக்கிறதோ அதற்கு பணம் கொடுக்க வேண்டுமா? இது ஹதீஸில் உள்ளதா? சிலர் கூறுகிறார்கள், உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. இது சொல்றதுக்கு சில பலகீனமான சில செய்திகள் ஆதாரமா சொல்றாங்க. அது ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இல்லை. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தலை மொட்டை அடிப்பாங்கல்ல, 7வது நாள் அன்னைக்கு மொட்டை அடிக்கலாம், பிள்ளைக்கு பேர் வைக்கலாம். அந்த பிள்ளை ஆண் பிள்ளையா இருந்தா, பெண் பிள்ளையா இருந்தா 1, ஆண் பிள்ளையா இருந்தா 2, ஆடுகளை அக்கீகா கொடுக்கலாம். இதெல்லாம் மார்க்கத்துடைய சட்டங்கள். அந்த வகையில் அந்த மொட்டை போட்டோம்னா தலையில் உள்ள முடி அளவுக்கு, கிராம் அளவுக்கு அதை கொண்டு போய் காசு கொடுக்கணும். அது கிராம் போட்டு ஒரு 500 கிராம் இருந்தா 500 ரூபா, 1000 கிராம் இருந்தா 1000 ரூபாய், இப்படி பணம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்களா? இது கூடுமான்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஒரு பலகீனமான ஹதீஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா, அந்த மொட்டை அடிக்கப்பட்ட முடியின் அளவுக்கு வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்யணும் அப்படின்ற ஒரு பலகீனமான செய்தி இருக்கிறது. அந்த செய்தி ஆதாரம் வச்சு சில பேர் சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஆத்தட்டிங்கான ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. அதில் அறிவிப்புல கோளாறு இருக்கிற காரணத்தினால அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் இல்லை. அதனால இந்த மாதிரி மொட்டை போட்டு அதுக்கு பகரமா தர்மம் செய்யணும் அப்படின்னா அப்படிலாம் எந்த ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அன்னைக்கு அப்படிப்பட்ட செயல் நம்ம செய்ய வேண்டாம். மார்க்கத்துல நமக்கு வழிகாட்டப்படலை. 7வது தினத்தன்றைக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால், ஆண் பிள்ளையா இருந்தா 2 குடும்பம் சொல்லப்பட்டிருக்கு. 1 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஹசன் ஹுசைன் அவங்களுடைய ஒரு ஆடை கொடுத்ததான ஆதாரம் இருக்குது. 2க்கு சக்தி இல்லைன்னா 1 கொடுக்கலாம். பெண் பிள்ளைக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம். இப்படியான அவங்களுக்கு அன்னைக்கு மொட்டை போடலாம், அவங்களுக்கு அன்னைக்கு பேர் வைக்கலாம். இதுதான் அந்த குழந்தை பிறந்ததுக்கான அக்கீகாவுடைய சட்டங்கள், அந்த 7வது நாள் செய்யப்படுகிற சட்டங்களை தவிர அந்த மொட்டை அளவுக்கு பணம் கொடுக்கணும், வெளி கொடுக்கணும், தங்க கொடுக்கணும்ன்ற எந்த செய்தியும் மார்க்கத்தில் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதை புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, ஸ்ரீலங்காவில இருந்து கேட்கிறாங்க. அவங்க பேர் வந்து லமீஸ் அப்படின்றவங்க. நான் இருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில் சலவாத்து சொல்லி பாங்கு சொல்கிறார்கள், இதற்கு பதில் கூறலாமா அப்படி கேட்கிறாங்க. தாராளமா சொல்லலாம், தப்பு கிடையாது. கடந்த காலம் நம்ம அப்படி பாங்கு இல்லை, அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கும்போது, அவங்க சொல்லுகிறத பாங்கு அப்படின்னு அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான் பாங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க முன்னாடி செய்யற செயல் வந்து தப்பா இருக்கலாம். அதனால வந்து ஒட்டுமொத்தமா அந்த பாங்கே இல்லை, அதனால அதுக்கு பாங்குக்கு பதிலே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றது மார்க்க ரீதியா சரியான பதிலான்னு பார்த்தா சரியான பதில் கிடையாது. அவங்க செய்யற பிதத்து. அவங்க எக்ஸ்ட்ரா பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதினான்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன பாங்கு அப்படின்னா அல்லாஹ் அக்பர் தான். இதுதான் பாங்குடைய துவக்க வாசகம். அவங்கள்ட்ட போய் நீங்க பாங்குடைய வாசகத்தை சொல்லுங்கன்னா முதல்ல அதை தான் சொல்லுவார். இந்த செலவாத்தி ஏன் சொல்றீங்க, எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, இமாம்கள் சொன்னாங்கன்னு சொல்றாங்களே தவிர அது கூட மார்க்கத்துல எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப இந்த இதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்க செலவாத்து சொல்றது நீங்க செலவாத்த சொல்ல போறீங்க. செலவாத்துன்றது என்ன? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இதுதான் செலவாத். அதுக்கு முன்னாடி சொல்லப்படுற அவங்க செலவாத்துன்னு சொல்லிக்கிட்டா கூட செலவாத்து கிடையாது, பாங்குன்றது ஆரம்பிக்க போறாங்க. அந்த வகையில அவங்க சொல்லுகிற பாங்கை நீங்கள் பதில் சொல்லலாமான்னா தாராளமாக நீங்க பதில் சொல்லலாம். தாராளமாக அதுக்கு பிறகு நீங்க செலவாத்து துவா ஓதலாம். மார்க்க ரீதியாக எந்த சங்கடமும் எந்த தடையும் இல்லை என்பது இதுல இருந்து தெரிகிறது. ஒரு கூடுதலா விதத்தை செய்யறாருன்னா அந்த விதத்தை தவிர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு விதத்தான இமாம் தொழு வைக்கிறாரு, அவர் பின்னாடி போய் நான் தொழுவுறேன், நான் தௌஹீத் அடிப்படையில் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு குர்ஆனை அடிப்படையில் எங்க தக்பீர் கட்டணுமோ, எங்க ருக்கு செய்யணுமோ, எங்க அத்தியாயத் ஓதணுமோ, என்னென்ன செய்யணுமோ, நபி வழி அடிப்படையில் எதையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவர் கூடுதலா பிதத் செஞ்சாருன்னா அவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லட்டும். அவர் தப்பா செஞ்சதுக்கு அவர் மறுமையில தண்டனை. ஏன்னா பிதத்துகளை மார்க்கத்தில் இல்லாத சொன்னது எல்லாமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடுனாங்க. அப்ப வழிகேடு எல்லாம் என்ன செய்யும், உங்களை நரகத்தை கொண்டு போய் சேர்த்து விடுனாங்க. அப்ப இப்படி இந்த மாதிரி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் காரணமா ஆவாரே தவிர நான் அதுக்கான காரணமாக மாட்டேன். நான் அது தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது சேர்த்து சொல்லாதீங்க, இது மட்டும் தான் பாங்குன்ற நிலைப்பாட்டை தான் நான் இருக்கிறேன். அதை தான் நீங்க சொல்லவும் செய்யணும், அதை தான் நீங்க வழிநடத்தவும் செய்யணும். பாங்குக்கு மட்டும் பதில் சொல்லுவதனால் நாம் குற்றவாளி ஆக மாட்டோம். தாராளமா நீங்க அந்த பாங்குக்கு பதில் சொல்லலாம். மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இன்னும் ஏராளமான கேள்விகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதற்கான பதில்களை அறிந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். இதற்காக உழைக்கிற பாடுபடுகிற அனைத்து மக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.